அற்புதமான இந்த புரட்டாசி மாச சனிக்கிழமையில ஏகாதசி அன்னைக்கு அண்ணன் என்ன விருந்து சாப்பிடுவார்னு எனக்கு தெரியும். அப்படி ஒரு அற்புதமான நாளில் உங்களை சந்திக்கல மிகப்பெரிய மகிழ்ச்சி. சினிமா கதை கட்டுரை எல்லாம் சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே மிரட்டணும் அப்படிம்பாங்க. முதல் ஃப்ரேம்லேயே இங்கே தமிழ் தாய் வாழ்த்துலேயே மிரட்டிட்டாங்க. ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருமேன்னு பார்த்தா போய்கிட்டே இருக்கு. பரத கட்டம் இங்கே கேள்விப்பட்டோமே அப்படின்னா அதெல்லாம் குமரி கட்டமாக மாற்றி ரொம்ப நாள் ஆகி போச்சு. திராவிடர்கள் திருநாடு தமிழ் தலைவா இங்கே வேற எங்கேயும் வரி இருந்துச்சு அப்படி. அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், மாற்றுவேன், எல்லாத்தையும் மாற்றுவேன், பூராத்தையும் மாற்றி விடுங்க. ராஜமுருகன் அண்ணன் வந்தோடனே சொன்னார், ராஜமுருகன் அண்ணன் வந்தோடனே சொன்னார், வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னாரு. என்னை பார்த்தோன்னே இன்னும் ஒரே சர்ப்ரைஸாக இருக்கு. அதான் சொன்னேன், என் கூட சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் பாவப்பட்டியில் சேர போகிறாங்களா, அவங்க கூட சேர்ந்து எனக்கு புண்ணியம் கிடைக்க போதா எனக்கு தெரியல. ஏதோ ஒன்று நடக்க போகுது, சம்பந்தம்லாம் இந்த டிக்கெட் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட் மேன் அவுட்டுமாங்களா, அது மாதிரி ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து என்ன உடம்பு முடியலையா, தாடி கிடி வச்சிருக்கியே அப்படின்னு கேட்டாங்க. அந்த அண்ணன் சேவ் பண்ணிட்டாரு. அண்ணன் பெருசாக தாடி வச்சிருந்தாரு சீமாண்ணன், அவர் சேவ் பண்ணிட்டாரு. சரி தம்பியா நம்ம வளர்த்தெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருக்காது. ஒரு அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் தான். ஏன்னா அக்டோபர் 2ஆம் தேதி எங்கள் இன்னொரு அண்ணன் வந்து மதுவிலக்குக்காக ஒரு மாநாடு நடத்துறாரு. அன்னைக்கு நைட்டோட மதுவிலக்கு ஒளிஞ்சிரும், ஒன்றும் மது பிரச்சனை இருக்காது. அதனால மறுநாள்லேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கொண்டு போயிடலாம். நம்ம எப்பயுமே முதல்ல பேசிட்டா கொஞ்சம் நிம்மதி. நம்ம வந்து நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது, நம்ம வந்து பேச நினச்சிட்டு பேசி போயிடலாம். அந்த 2வது 3வது பேசினாலே இந்த சிக்கல் வந்துடும். ராஜமுருகன் பேசும்போது இப்படி கவனிச்சுட்டே இருந்தேன், ஆஹா ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த பார்ப்பனர்கள் அப்படின்னாரு, ஆஹா இன்னைக்கு நம்ம தான் பிரச்சனை போல அப்படின்னு அப்பயே ரெடி ஆகிட்டேன். அப்புறம் நல்ல மனுஷன் வந்து நம்ம பக்கம் விட்டுட்டு அண்ணன் சீமான் மேலே ஏதோ கோவம் போல அதை வந்து மறைமுகமாக சொல்லிட்டாரு, கம்யூனிசமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்ட்டு. நான் எங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய உயரம் தொடர்ந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், கம்யூனிஸ்டும் அதுவும் ஒன்றும் சொன்னோன்னே எங்கள் அண்ணன் எவ்வளோ பேர் கம்யூனிஸ்டுகள் எங்கே இருக்காங்க. எங்கள் அண்ணன் ஏன் முன்னாடி தான் சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சி என்னோட ஒரு ஓட்டு கூட வாங்கிருச்சுன்னா நான் கலைச்சிட்டு வந்து கட்சியில் சேர்ந்துடுறேன்ட்டார் ஒரே அடி. அவர்கள் பாவம் வந்து ஒரு கடுமையான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சித்தாந்த ரீதியில். அண்ணன் வந்து ஒரு தனி மனிதராக பெரிய விஷயத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நந்தன் படம் ஒரு ஆச்சரியமான அனுபவம். அது முதல்ல எடுத்த உடனே நிறைய செருப்புகளோடு ஆரம்பிக்குது, முடியும் போது நந்தனுடைய செருப்பு காலடி நடையோட முடியுது. அவ்வளோ வந்து ஒரு ஆச்சரியமா வந்து ஒரு ஏகப்பட்ட செருப்புகள் இருந்த இடத்துல அதை வந்து ஒற்றை செருப்பு, அவருடைய ஒரு செருப்போட தனியாக அவர் வந்து ஒரு வெற்றி பெற்ற மனிதனாக நடந்து போகும்போது ஒரு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து இந்த படத்தை வந்து முதல்ல கொஞ்சம் தயங்கிட்டே தான் பார்த்தேன். மனசுக்குள்ள முன்முடிவுகள்லாம் நிறையா இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சிட்டு, வழக்கமாக இது போன்ற படங்களில் நிறைய தத்துவங்கள் பேசுவாங்க, பிலாசபி பேசுவாங்க. அதனால என்ன ஆயிரும்னா, இது நமக்கான படம் இல்லைன்னு பாதி மக்கள் வெளியே போயிடுவாங்க. இது நமக்கு இல்லப்பா தத்துவம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவார்டுக்குன்னு ஒரு படம் இருக்குது, அது ஒரு கணக்கு இருக்கு. இன்னொன்று வந்து வெறும் தத்துவத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. அது ஆச்சரியம் என்னன்னா, திரு சரவணன் அவர்கள் வந்து உள்ள படம் முழுக்க நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தும் நேரடி அரசியலே பேசல. அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கவனிச்சேன். பிளஸ் ஜாதிய தத்துவங்களை அவர் வந்து வசனங்களா எடுத்து வைக்கல. ஒரு மனிதன் அவன் வந்து சமுதாயத்தில் நசுக்கப்பட்டவனா இருக்கிறான், அவன் மேல வர்றதுக்கான ஒரு முயற்சி வந்து எப்படி ஒரு நகைச்சுவையாக, கேலியாக, எல்லலாக, பிறகு கொடூரமாக மாறுகிறது அப்படிங்கிறத, அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல நிப்பாட்டினாரு. ஒரு நண்பனாக திரு சரவணன் அவர்களுடைய இந்த அற்புதமான முயற்சியை நான் வந்து மனசார பாராட்டுறேன். நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சி இது வந்து ஒரு அரசியல் நெடி, ஜாதிய தத்துவ நெடி, அதெல்லாம் வந்து பயங்கரமா அடிச்சிருக்கக்கூடிய இடத்துல அதை அப்படியே லிமிட் பண்றாரு. அதை வந்து பார்க்கிறவர்களுக்கே புரியும் அப்படிங்கிறதா நிப்பாட்டார். எங்களுடைய சொந்த ஊர் சிறுவிழுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் போல கள்ளக்குறிச்சியிலும் தமிழ்நாடு முழுக்க
ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் எங்களால நாற்காலியில உட்கார முடியல, நான் தான் தலைவர் ஆனால் நாற்காலியில் உட்கார முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாம எல்லாரும் பெரியார் மண் என்று பெருமை சொல்கிறோம். திரு சசிகுமார் அவருடைய நடிப்பு ரொம்ப பெரிய ஆச்சரியம். நம்ம எடுத்த எடுப்பிலேயே எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, எப்படி அவர் பொருந்துவார், நல்லா சிகப்பா இருக்கார் அண்ணன், அது எப்படி இந்த இடத்துல வேற எப்படி நிற்கும், அவர் வேற மாதிரியான ஒரு தோற்றங்களே பார்த்துட்டு இதுல அடி அடி அடின்னு அடிச்சு வேற மாதிரி துவைக்கிறாங்களே எப்படி வரும்னு பார்த்தா ஒரு 5-6 நிமிஷத்துக்கு பிறகு அப்படியே அது ஜெல் ஆயிட்டாரு. அந்த கேரக்டரா தான் நந்தனா தான் தெரிஞ்சாரே தவிர திரு சசிகுமார் அப்படிங்கிற ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குநராகவோ ஒரு திரையில இருக்கக்கூடிய பிரபலமாக தெரியல, ஒரு நந்தனாகவே முழுசா மாறிட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். திரு சசிகுமார் அவர்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதசி நாளில் அவருடைய இனிய பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்களையும் சேர்த்து தெரிவித்துள்ளோம். திரு சசிகுமார் மட்டுமல்ல, பாலாஜி சக்தி அண்ணனா இருக்கட்டும், அவர் அந்த வயிறை தள்ளிக்கிட்டு நெஞ்ச நிமித்துக்கிட்டு அந்த அப்படி கேரக்டர்ல வரும்போதே ஒரு அதிகார தோரணை எப்படி அந்த பக்குவம் மனசுக்குள்ளேயே நிக்குது அப்படிங்கிறத அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயே எல்லாத்துலயுமே காட்டினாரு. நிறைய கேரக்டர்ஸ் அப்படி சொல்லலாம். அவங்க மனைவியா நடிச்சவங்க, திரு சசிகுமாரோடைய மனைவியா நடிச்சவங்க, இது மாதிரி ஏகப்பட்ட அண்ணன் சமுத்திரக்கனி அவர்கள் அந்த காலில் ஒரு சின்ன ஒரு மாற்றுத்திறன் இருக்கு அப்படிங்கிறத அதை காட்டுறதுக்கான பெரிய ஸ்பேஸ் கிடைக்காது. ஆனால் ஒரு லைட் அப்படி தள்ளி விடும் போது அப்படி அந்த தடுமாறுற காட்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லா பண்ணிருப்பார். அந்த ஒரு ஃப்ரேம் தான் அது ரொம்ப ஆச்சரியமா பண்ணிருப்பார். அது மாதிரி நிறைய திரு ராஜமோகன் குறிப்பிட்டது போல இது ஒரு செய்தி சொல்ல வந்த படம் அப்படிங்கிறதோடு நிறுத்தாம அதை தாண்டி ஒரு கலைப்படைப்பாக மாத்திரக்கான ஒரு நிறைய முயற்சிகள் நடந்தது. என்னுடைய சகோதரி உள்பட நிறைய பேர் அதுக்கு கடுமையாக உழைச்சாங்க. அது கமர்ஷியலா எப்படி போகணும் என்னங்கிறலாம் தாண்டி என்னுடைய சகோதரர் நண்பர் திரு சரவணன் அவர்கள் நானே இதை பண்றேன்னு சொல்லி முழுக்க எடுத்து கிளம்புனது ஒரு அசாதாரணமான முயற்சி. இந்த முயற்சி பாராட்டப்பட வேண்டியது அப்படின்னு திரு சீமான் போன்றவர்களுக்கு மட்டும்தான் தோன்றும், வேற யாருக்குமே சாதாரணமாக தோணாது. நான் நிறைய வியக்கிறேன். இதை பெரியார் மண் என்று பெருமை பேசுபவர்கள், சமத்துவம் வந்துவிட்டது என்று பேசுபவர்கள், அல்லது நாங்கள் தான் பட்டியலர் சமூகத்துக்கான போராளிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். அரசியல் ரீதியாகவும் திரைத்துறையிலுமே நிறைய பேர் அந்த மாதிரி இருந்து அவர்கள் இந்த படத்தை பற்றி வெளிப்படையாக, ஒருவேளை திரு சரவணன் தனியா சொல்லிருக்கலாம் ரகசியமா, வெளிப்படையாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு நான் வியக்கிறேன். அப்படி ஏன் அவங்க என்டார்ஸ் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன் அவர்கள் வெளிப்படையாக பேசல அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. சரவணன் அவர்கள் நான் என்னுடைய நண்பர், அவர் என்ன சமூகம்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் கேட்டதில்ல. முதல் நாள்ல நாங்கள் நிறைய கட்டி உருண்டு சண்டை போட்டு பேசி விவாதம் பண்ணி நிறைய வி ஸ்பெண்ட் டைம் லாங் நிறைய பண்ணிருக்கோம். ஒரு நாளும் அவர் என்ன சமூகம்னு எனக்கு தெரியாது, நான் கேட்டது. ஆனா அவர் இவ்வளவு அக்கறையா ஒரு ரத்தமும் சதையுமா நகமுமா அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு படைப்பை கொடுத்திருக்கும் போது இது பேசக்கூடியவர்கள்ட்ட ஏன் அந்த என்டார்ஸ்மெண்ட் வரல அப்படின்னு வியக்கிறேன். அப்பதான் திரு சீமான் எப்படி உயர்ந்து நிற்கிறாருங்கிறதையும் சேர்ந்தே புரிஞ்சுக்கிறேன். எங்கு அடுத்தவர்களுக்கான உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டி இருக்குமோ அங்கு என்னுடைய கரம் முதல் நிற்கும் என்று எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு அண்ணன் சீமான் அவர்கள் நிறைய இடங்கள்ல அதனால தான் என்னால இந்த கூட்டத்தில் பொருந்தி போக முடியுது. அவர் வெறும் அன்பு, வேற ஒண்ணுமே கிடையாது. அவர் அண்ணன் அழகா சொல்லிட்டு இருப்பார், நீ மாட்டு உன் வேலையை பாடுறா, நான் மாட்டு என் வேலையை பார்க்கறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி ரொம்ப ஒரு தெளிவான பார்வையோட ரொம்ப திடமான செயலோட அண்ணன் ஒரு பெரிய உயரம் தொட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் 1.5 வருஷத்துல தேர்தல் வருது. மற்றது வெண்திரையில் காண்க. நன்றி, வணக்கம்.